ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபேஷன் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பட்டு சரியில் ஒரு அழகான பார்டர் வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ இந்த மாடல் தான் தைக்க போகிறோம். எப்படி தைக்கலாங்கிறத நம்ம முழு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே லைக்கு ஹைப்பு கொடுத்துருங்க. இப்போது நம்ம ப்ளவுஸ் உயரம் 15 இன்ச்சு, அகலம் 13 இன்ச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். கழுத்து உயரம் 11 இன்ச்சு, அகலம் 2.5, அக்கல் 5.5. இப்போ அளவுகள் போட்டாச்சு. இனி நம்ம நெக் டிசைன் வரையலாம். எப்படி வரையலாங்கிறத கவனித்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் போட்டால். இது பேட்ச் ஒர்க் மாதிரி தான், ஃப்ளீட் மாதிரி வச்சு நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்கை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ப்ளவுஸ் பிட்லேருந்து லைனிங் கிளாத்தை கழுத்து திருப்பிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையில். பாருங்கள், இப்போ நெக்கு கரெக்டாக நம்ம செட் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம நெக்கு திருப்பலாம். நான் எப்படி திருப்புறேங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த நெக்கு டிசைன் நல்லா இறக்கமாக போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நெக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ திருப்பி எடுத்தாச்சு. நம்ம வெளிப்பக்கமாக கொண்டு வந்தாச்சு ப்ளவுஸ் பிட்டை. இனி நம்ம மேலே அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அப்படியே சுற்றி போட்டுட்டா நம்ம நீட்டாயிரும். இப்போ ப்ளவுஸ் ஓரத்தில் எல்லா பக்கமும் சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. நம்ம என்ன போகிறோன்னா, கீழே 1/4 இன்ச்சு மடிக்கணும். அப்புறம் 1.5 இன்ச்சு மடிச்சிக்கலாம். இப்போ இனி டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக சென்டர் அப்படி வச்சுக்கிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடும் பிடிச்சிக்கிட்டு வேஸ்ட்டு நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ பின் பக்கம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி தான் மாடலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்ட்ரு நான் ஒரு சைடு கை வைக்கிறதுக்கு இருந்துச்சு, இன்னொரு சைடு இருந்துச்சு. நம்ம அதை வேஸ்ட் ஆக்காண்டாம், அதில் ஒரு மாடல் பண்ணிடலான்னு தான் ட்ரை பண்ணினேன். 5 இன்ச்சு இருந்தது. அதை 2ஆக மடிச்சுக்கிட்டு நம்ம தையல் போட போகிறோம். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ ஊசி நூல் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வெளிப்பக்கமாக நம்ம தைச்சதை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ நீட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஊசி நூல் கோர்த்துக்கிட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டு நம்ம உள்ளே அப்படியே கொடுத்து அப்படி நைஸாக எடுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம், அப்படி நைஸாக நம்ம எடுத்து கொண்டு வரணும். பெரிய ஊசி இருக்குல்ல, பிரிக்கிற ஊசி, அந்த ஊசியை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் பண்ணிடலாம். ஆப்போசிட்டில் நம்ம அதை கொண்டு வந்துடணும். அந்த ஊசி நூலை இழுத்துக்கிட்டு நம்ம இழுத்தோம்னா நம்ம அப்படியே மெதுவாக இழுக்கணும். இழுத்துக்கிட்டு அந்த நூலை எதுலையாவது ஒரு இதில் சுற்றி வச்சுக்கிடணும்.
நம்ம வந்து இந்த பக்கமாக அந்த சைடாக வெளியில் கொண்டு வரதுக்கு நான் வந்து மிஷினில் அந்த நூலை மாட்டி வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே இழுத்து விட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே நைஸாக அப்படியே மாற்றி வரும். நைஸாக அப்படியே இழுத்து விடுங்க. இப்போ உள்ள நூல் இருக்குது, நமக்கு லைட்டாக அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே உள்ளேருந்து திரும்பி வரும். நம்மளுக்கு நல்ல பக்கம் வெளியில் வந்துடும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே நைஸாக நூல் அந்துடக்கூடாது. நம்ம ஃபாஸ்ட்டாக இருந்த பண்ணால் உள்ள நூல் அறுந்து போகும். அப்புறம் மறுபடியும் முதர்ந்து வரணும். பாருங்கள் இப்போ எனக்கு வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்னாலும் இழுக்கலாம். ஏன்னா துணி வந்துருச்சுல்ல. அங்கே பாருங்கள் சூப்பராக மாற்றி எடுத்தாச்சு. இனிமே ஃப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ நீட்டாக வெளிப்பக்கமாக எடுத்தாச்சு. நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ளீட் வச்சிடலாம். அப்படியே 1/2 இன்ச்சு கேப்பில் அப்படியே அழகாக வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு போட்டாச்சு. நீ அடுத்த சைடு அதே மாதிரி ஃப்ளீட்டில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நீட்டாக போட்டாச்சு. எனக்கு கஸ்டமர் எப்படி கேட்டாங்கன்னா, லேஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு பார்ட்ரு வச்சு மட்டும் எனக்கு வேணும், ரோப் வச்சுருங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பாருங்கள் இந்த மாடல் எப்படி இருக்குன்னு. சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணி கொடுங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு தைச்ச உடனே. இந்த ப்ளவுஸ் மாடல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ரோப் வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.